வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டு அதில் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்னே அவனே கொடுத்துட்டான். 400, 455 இது வரைக்கும் அப்படியே எல்லாமே கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா தான் கேட்டிருக்கான். அதாவது இந்த இன்கமோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான், ஓகேங்களா? ரேஞ்ச் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன, லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா அப்படின்றது. ஸோ அப்போ இந்த இன்கமில் லார்ஜஸ்ட் டேட்டா எவ்வளோ இருக்குது, 650. ஸ்மாலஸ்ட் டேட்டா எவ்வளோ இருக்குது, 400. அப்போ ரேஞ்ச் எவ்வளோ, 650 மைனஸ் 400, 250. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ லார்ஜஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 650 இன்கம், லார்ஜஸ்ட் இன்கம் 650, ஸ்மாலஸ்ட் இன்கம் 400. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ, 650 மைனஸ் 400 கட் பண்ணிங்க, அதாவது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 250. ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 250. அவங்களோட இன்கமோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 250 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த் சம்.